நான் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கி ரஷிகா சொல்லு என்ன முடிவு எடுத்திருக்கேன். நாளியோட ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாவும் இசைக்கும் வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்த வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து லேப் டெஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி இமெயில் மூலியமாக வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து விளைச்சல் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பைரவி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆறுமுகமும் மகாவும் வந்து அந்த இடத்த வந்து விற்கணும், அது வந்து வேஸ்ட்டு தான், நானும் எவ்வளோ வந்து விளைச்சல் வந்து பண்ணி பார்த்தேன், அது எதுவும் செட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாட்டி பைரவிக்காக வந்து நம்ம அந்த இடத்த வந்து விற்காமல் விளைச்சல் வந்து பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம பைரவியும் அதை வந்து சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ண போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியாக இருக்கட்டும், இசக்கியாக இருக்கட்டும், எதனா வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த இடத்த வந்து விளைச்சல் வரவிடாமல் வந்து கெடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து டாக்டர்ஸ் இல்லாத போது வந்து பிரசவம் பார்த்ததால் வந்து சிவாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூடவே வந்து ஹாஸ்பிட்டலும் வந்து இழுத்து மூடிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இதெல்லாம் கேட்ட நம்ம ஸ்னேகா வந்து சந்தோஷத்தில் வந்து அப்படியே வந்து அழுந்து போய் கிடக்குறாங்க. ஸோ சிந்து வந்து எப்படி வந்து சிவாவை வெளியில் கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரோமோவாக வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.